Hello students, வணக்கம். Welcome to PSC Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது properties of D block elements. அதாவது நம்ம exam attend பண்ண போறோம் அப்படின்னா D blockல properties ரொம்ப ரொம்ப முக்கியம். So என்னென்ன properties நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் எக்ஸாமுக்கு, எந்த keyword எல்லாம் ஞாபகம் வச்சு எழுதலாம் அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டி அண்ட் எஃப் பிளாக்ல தனித்தனியா அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது அந்த மாதிரி ஹோலா எக்ஸ்பிளைன் பண்ற வீடியோ கிடையாது. ஸோ எக்ஸாமுக்கு நம்ம எப்படி இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், அதை எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ. ஸோ கண்டிப்பா இது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் படிக்கணும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெல்டிங் பாயிண்ட். அடுத்தது மெல்டிங் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் ஆக்சிடேஷன் ஸ்டேட், பாராமேக்னெட்டிக் நேச்சர், கலர், காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன், கேட்டலிஸ்ட், இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்ட்ஸ், அலாய்ஸ், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ இப்போ இது ரெண்டுமே பார்த்தோம்னா, அதாவது மெல்டிங் பாயிண்ட், ஹார்ட்னஸ் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரி ஆன்சர் நம்ம எழுதலாம். ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு டி பிளாக் எலமெண்ட்ஸ் அல்லது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும். ஏன்னா எல்லாமே மெட்டல்ஸ் அப்படின்றதுனால மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கும், ஹார்ட்னஸ் ஹையா இருக்கும். ஸோ இப்ப நம்மளுக்கு இதுல கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரீஸ்ல, அதாவது ஸ்காண்டியம்ல இருந்து நம்ம காப்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்தினுடைய மெல்டிங் பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் இனிஷியலா கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆகும், மிடில்ல ஹை ஆகி அதுக்கப்புறம் லோ ஆக ஆரம்பிக்கும். ஹார்ட்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் அந்த மாதிரி தான். ஸோ இன்க்ரீஸ் ஆகும், பீக்ல அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், டவுன் ஆகும். என்ன ரீசன் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ நமக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அல்லது டி பிளாக் எலமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா மெல்டிங் பாயிண்ட் ஹார்ட்னஸ் ஹையா இருந்தது அப்படின்னா, ஸோ ஹை மெல்டிங் பாயிண்ட் அல்லது ஹார்ட், சரியா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொஸ்டின்ல வருது அப்படின்னா நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹை மெல்டிங் பாயிண்டா இருந்தது அப்படின்னா இட் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் unpaired d electrons எழுதணும். So presence of unpaired d electrons. So unpaired d electrons இருக்கிறதுனால அந்த இடத்துல மெட்டல் மெட்டல் இன்ட்ராக்ஷன் அதிகமாகும். ஸோ நமக்கு என்னாக ஆரம்பிக்கும், ஸ்ட்ராங் மெட்டல் மெட்டல் பாண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ மெட்டல் மெட்டல் பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போ என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இன்க்ரீசஸ் அல்லது ஹை. என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் என்ன, ஒரு பாண்டை உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜி. ஸோ பாண்ட் ஸ்ட்ராங் ஆக நம்மளுக்கு எனர்ஜி அதிகமா தேவைப்படும். அதனால என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஹையா இருக்கும். ஸோ இந்த மூணு ரீசனால தான் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும், ஹையாவும் இருக்கும், அதே மாதிரி மெட்டல் எப்படியும் இருக்கும், ஹார்டாவும் இருக்கும். ஸோ இன்கேஸ் இப்ப நம்மளுக்கு கொடுக்கும் போது அவங்க ஒரு ஜிங்க் கொடுக்குறாங்க, கேட்மியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு எப்படி எழுதுவாங்க, தே ஹேவ் லோ மெல்டிங் பாயிண்ட்னு எழுதுவாங்க, மெட்டல்ஸ் சாஃப்டா இருக்குன்னு எழுதுவாங்க. ஸோ அந்த மாதிரி லோ மெல்டிங் பாயிண்டோ அல்லது சாஃப்ட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அப்ப நம்ம ஆன்சர். ஸோ இது ஜென்ரலா பார்த்தோம்னா ஜிங்க், கேட்மியம், மெர்குரி, இதுக்கு தான் நம்மளுக்கு இந்த லோ மெல்டிங் பாயிண்ட் சாஃப்ட் நேச்சர் கொடுப்பாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதுவோம், இது மூணுமே பார்த்தோம்னா அந்த எண்ட் ஆஃப் டிரான்சிஷன் சீரீஸ்ல இருக்கும். அதனால இதை நம்ம டி ஆர்பிட்டல்ஸ் இருக்கிறதுனால இதை டி பிளாக்கா கன்சிடர் பண்ணுவோம். ஆனா தே ஆர் நாட் கன்சிடர்ட் அஸ் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். ஏன்னா டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அப்படின்னா அதனுடைய டெஃபினிஷனே நம்ம என்ன எழுதியிருப்போம், இன்கம்ப்ளீட் டி ஆர்பிட்டல்ஸ் அட்டாமிக் ஸ்டேட்லயோ அல்லது அயானிக் ஸ்டேட்லயோ இருக்கணும். இதுல இருக்காது. அதனால இதை நம்ம டிரான்சிஷன் எலிமெண்டா கன்சிடர் பண்ண மாட்டோம், ஆனா டி பிளாக் எலிமெண்டா கன்சிடர் பண்ணோம். ஸோ அப்ப நம்மளுக்கு கம்பாரிசன் கொடுக்கும் பொழுது ஜிங்கோ, கேட்மியமோ, மெர்குரியோ சாஃப்டா இருக்குது, மீதி இருக்கக்கூடிய டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹார்டா இருக்குதுன்னு கொடுப்பாங்க. அல்லது ஜிங்க் லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, வைல் அதர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஹேவ் ஹை மெல்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசன் ஆஃப் கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப லோ மெல்டிங் பாயிண்ட்னா நம்ம என்ன எழுதுவோம், it is due to absence of unpaired
d electrons எழுதலாம் அல்லது இதுக்கு வந்து they have completely filled d orbitals எழுதலாம் have completely filled d orbitals இதுவும் எழுதலாம் அதனால completely filled இருக்கனால அதுல unpaired இல்ல அப்படின்னு அர்த்தம் அதனால மெட்டல் மெட்டல் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் வீக்கா இருக்கும் ஸோ வீக் மெட்டல் மெட்டல் பாண்ட் அப்ப என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் எப்படி இருக்கும் குறைவா இருக்கும் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இஸ் லோ ஸோ இந்த 3 ரீசன்னால நம்மளுக்கு வந்து மெட்டல்ஸ்க்கு வந்து லோ மெல்டிங் பாயிண்ட்டும் தே ஆர் சாஃப்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்போ இதுல ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மேங்கனீஸ் எடுத்துக்கலாம் இப்போ மேங்கனீஸ்ல பார்த்தோம்னா இட் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் ஸோ 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்போ இட் ஷுட் ஹாவ் வெரி ஹை மெல்டிங் பாயிண்ட் ஆனா பார்த்தோம்னா நம்மளுக்கு கிராஃப்ல பார்க்கும்போது மேங்கனீஸ் அதாவது சென்டர் எலமெண்ட்ஸ் 3 சீரீஸ் இருக்கு இல்லையா அந்த 3 சீரீஸ்லயும் இருக்கக்கூடிய சென்டர் எலமெண்ட்ஸ்க்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ மேங்கனீஸ் பார்த்தோம்னா லோ மெல்டிங் பாயிண்ட் இருக்கும் இது எதனால அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம் ஸோ ஏன் வந்து இதுக்கு வந்து மெல்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்க வந்து ஹாஃப் ஃபில்ட் ஆயிடுது இந்த மேங்கனீஸ்ல டீல பார்த்தோம்னா 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஸோ திஸ் இஸ் ஹாஃப் ஃபில்டு அப்போ இது ஏற்கனவே என்ன ஃபார்ம்ல இருக்குன்னா ஸ்டேபிள் ஃபார்ம்ல இருக்கிறதுனால இந்த 5 எலக்ட்ரானும் டீலோக்கலைஸ் ஆகாது ஸோ நோ டீலோக்கலைசேஷன் no delocalization of 5 d electrons அதனால அங்க என்ன ஆகும் மெட்டல் மெட்டல் இன்ட்ராக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாயிடும் so weak metal metal bonding இப்போ enthalpy of atomization எப்படி இருக்கும் குறைவா இருக்கும் is low அதனால இந்த மேங்கனீஸ்னுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் ஸோ இது வந்து நம்ம தனியாவே ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ மேல கொடுத்தது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜென்ரல் கொடுத்துருக்கோம் ஒரு டிரான்சிஷன் எலிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனோட மெல்டிங் பாயிண்ட் ஹையா இருக்கு அல்லது ஹார்டா இருக்கு அப்படின்னா அதுக்கான ரீசன் அதே மாதிரி லோ மெல்டிங் பாயிண்ட் சாஃப்ட் ஸ்பெசிஃபிக்கா ஜிங்க் கேட்மியம் மெர்குரி கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ரீசன் ஆனா மேங்கனீஸ்க்கு வந்து அதுல மேக்சிமம் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அதனுடைய மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும் அதிகமா இருக்கணும் ஆனா குறைவா இருக்கு அதுக்கு ஏன் ரீசன் எழுதியிருக்கோம் இப்போ நம்ம ஃப்ரம் ஸ்காண்டியம் டு நம்ம ஸ்காண்டியம்ல இருந்து நம்ம வந்து ஜிங்க்கு போகும் பொழுது என்ன ஆகுது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அப்போ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் அந்த இடத்துல என்ன ஆகும் இன்க்ரீஸ் இன் மெல்டிங் பாயிண்ட் சரி நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆக மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆயிட்டே வரும் இன்க்ரீஸ் ஆகும் அதனால தான் நமக்கு ஸ்காண்டியம் டைட்டனியம் வனாடியம் போகும்போது மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஆனா ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு அயன் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆயிடும் குறைஞ்சிடும் ஏன்னா எலக்ட்ரான்ஸ் என்ன ஆயிடும் பேர் ஆக ஆரம்பிக்கும் போது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் குறையுது ஸோ இது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஜென்ரலா தெரிஞ்சதுன்னா இதுல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்மளுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கான கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் இப்போ அடுத்தது அதே மாதிரி கொஸ்டின் வந்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் வச்சு கேட்பாங்க ஏன் வந்து குரோமியமுக்கு வந்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் அதிகமா இருக்கு ஏன் ஜிங்க்குக்கு வந்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் கம்மியா இருக்குன்னா நம்ம மேல சொன்ன அதே ரீசன் தான் எழுத போறோம் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா ஸ்ட்ராங் மெட்டல் மெட்டல் பாண்ட் அதனால என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் ஹை இந்த பக்கம் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லாததுனால வீக் மெட்டல் மெட்டல் பாண்ட் என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இஸ் லோ ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வந்து மெல்டிங் பாயிண்ட் ஹார்டு அதுக்கப்புறம் வந்து என்தால்பி ஆஃப் அட்டமைசேஷன் இதுல கேட்டாங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்து இந்த 3 பாயிண்ட்ல தான் எழுத போறீங்க அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு வரும் ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இங்க வந்து இனிஷியலா இப்ப ஸ்காண்டியம் எடுத்துக்கிறோம்னா இதுக்கு வெறும் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மட்டும்தான் ஸோ 3D சீரீஸ்ல ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணக்கூடிய எலிமெண்ட் அப்படின்னா அது வந்து ஸ்காண்டியம்
அதுக்கப்புறம் போக போக +3 +4 +3 +4 +5 ஆக்சிடேஷன் நம்பர் என்ன ஆயிட்டே வரும், இனிஷியலா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேங்கனீஸ் வரும்போது நம்மளுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2ல இருந்து +7 வரைக்கும் காமிக்கும். ஏன்னா இதுல அவுட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா Dல வந்து 5 எலக்ட்ரான்ஸும் Sல வந்து 2 எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ இந்த 7 எலக்ட்ரானும் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகலாம். அதனால இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வரைக்கும் போகும். ஸோ அப்ப மேக்சிமம் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் exhibited in a 3D சீரீஸ்ன்னு கேட்டாங்கன்னா மேங்கனீஸ் எழுதும். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு +1 and +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணும். +1 வந்து நம்மளுக்கு 3D 10 4s1. ஸோ ஏன் இது +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா இது Dல 10 எலக்ட்ரான் வித் ஹை ஸ்டெபிலிட்டி போறதுக்காக +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். ஸோ +2 அப்படின்னு பார்த்தோம்னா இது என்ன ஆகும், 3D 9க்கு போகும். ஸோ இந்த Sல இருந்து ஒரு எலக்ட்ரானும் D10ல இருந்து ஒரு எலக்ட்ரானும் போய் 3D 9. ஸோ எந்த ஒரு டிரான்சிஷன் எலமெண்ட் வந்து +1 ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃப்ரீக்வெண்டா போகும் அப்படின்னா அது காப்பர். ரீசன் கேக்குறாங்க, why copper exhibit +1 oxidation state more frequently அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் என்ன எழுதணும், because to attain a D10 completely filled configuration நம்ம எழுத போறோம். சரியா? சோ இது வந்து 3 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல நம்மளுக்கு வந்து கொஸ்டின் என்ன கேட்பாங்க, ஏன் வந்து 3D சீரீஸ் அல்லது டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் வந்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் பண்ணுது அப்படின்னு கேட்பாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி 3 4 5ன்னு டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் ஆகுது அப்படின்னா, இப்போ இதுல n-1d அதாவது பெனல்டிமேட் ஷெல்லையும் NSலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கான எனர்ஜி கேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ எனர்ஜி கேப் பிட்வீன் திஸ் n-1d and ns ஆர்பிட்டல் இஸ் வெரி லெஸ். அதனால electrons present in both the orbitals they involve in bonding. அதனால they show variable oxidation state. So முக்கியமான reason என்ன எழுதணும், energy gap between n-1d and ns orbital is very less. So the electrons present in it are available for bonding ன்னு எழுதணும். ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு அந்த மல்டிபிள் சாய்ஸ்ல அல்லது வெறும் சிங்கிள் 1 மார்க்ல 1 வேர்டா கேட்கறாங்கன்னா இதெல்லாம் எழுதலாம். பிளஸ் இதுல காப்பர் பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். என்ன கொஸ்டின் வரும், Cu plus is unstable in aqueous medium. So aqueous mediumத்துல Cu plus வந்து unstable இருக்கு, என்ன ரீசன் கேட்பாங்க. அதே aqueous mediumத்துல Cu2 plus is stable ன்னு கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பேஸ் பண்ணி வரக்கூடிய கொஸ்டின்ஸ். ஏன் வந்து இது அன்ஸ்டேபிளா இருக்குன்னா இந்த Cu பிளஸ் வந்து திஸ் அண்டர்கோஸ் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் டு ஃபார்ம் Cu and Cu2 பிளஸ். சரி, இது என்ன ஆகும், டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ஆகும், பிரிஞ்சு Cu ஆகும், காப்பர் மெட்டல் ஆகும், Cu2 பிளஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல முக்கியமான டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் இது Cu பிளஸ் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ ஆகும், Cu ஆகும், Cu2 பிளஸ் ஆகும். இப்போ அதே ஆக்வஸ் மீடியத்துல Cu2 பிளஸ் வந்து ஏன் ஸ்டேபிள்னு கேட்பாங்க. ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் வெரி ஹை நெகட்டிவ் ஹைட்ரேஷன் என்தால்பி than Cu பிளஸ். என்தால்பி than Cu பிளஸ். சரியா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ வேர்ட்ஸ் மட்டும் மாத்தி கேட்பாங்க. விச் இஸ் மோர் ஸ்டேபிள் இன் aqueous medium, Cu plus or Cu2 plus ன்னு கேட்பாங்க. விச் இஸ் அன்ஸ்டேபிள் இன் aqueous mediumனு கேட்பாங்க. அல்லது Cu plus is not found in aqueous mediumனு கேட்பாங்க. அந்த மாதிரி டேர்ம்ஸ் மாத்துவாங்க. ஸோ ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள்னு கேட்கறாங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ரீசனா எழுதணும். அடுத்தது அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம் அப்படின்னா
ஸோ நமக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாராமேக்னெட்டிக் நேச்சர். ஸோ நம்மளுக்கு வந்து டி பிளாக் எலமெண்ட்ஸ் அல்லது டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ், மேக்சிமம் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தே ஷோ பாராமேக்னெட்டிசம். பாராமேக்னெட்டிசம் எப்போ நம்மளுக்கு வந்து வரும் அப்படின்னா presence ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல நம்ம டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் பத்தி பேசுறோம். அப்போ இங்க எழுதும் போது presence ஆஃப் அன்பேர்டு டி எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். ஒரு அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலுமே அந்த காம்பவுண்ட் வந்து அல்லது அந்த அயான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பாராமேக்னெட்டிக் பிஹேவியர் காமிக்கும். அப்போ அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகும், டிடி டிரான்சிஷன் நடக்கும். ஸோ கலருக்கு நம்ம எழுதுறோம். இப்போ இங்கே வந்து பாராமேக்னெட்டிசம் எழுதும் போது நம்ம கலரும் எழுதிடலாம். கலர் எழுதும் போது இந்த டிடி டிரான்சிஷன் ரொம்ப முக்கியமா எழுதணும். ஸோ பாராமேக்னெட்டிசம் அப்படின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கணும். அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அங்க டிடி டிரான்சிஷன் இருக்கும். டிடி டிரான்சிஷன் இருந்ததுன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து கலர்டு காம்ப்ளெக்ஸா இருக்கும். ஸோ இது ரெண்டும் நம்ம சேர்த்து இங்க படிச்சிடலாம். அப்போ வந்து இப்போ பாராமேக்னெட்டிசம் இப்ப நம்மளுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து Fe3+ shows more paramagnetism than நிக்கல் 2+ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்படி கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம என்ன எழுதணும், ஸோ இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் unpaired electrons, increase in paramagnetism. சரியா? சோ எந்த அளவுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான் கவுண்ட் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு பாராமேக்னெட்டிசம் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து விச் இஸ் மோர் பாராமேக்னெட்டிக் அப்படின்னு கொடுத்து 2 கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி Fe3+ கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து Ni2+ கொடுக்குறாங்க அப்படின்னா விச் இஸ் மோர் பாராமேக்னெட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகணும். ஸோ Fe3+ அப்படின்னா D5 கான்ஃபிகரேஷன், Ni2+ அப்படின்னா இது D8 கான்ஃபிகரேஷன். இதுல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கும், 2. ஸோ அப்போ விச் இஸ் மோர் பாராமேக்னெட்டிக்னா Fe3+. இல்ல அவங்களே கொடுத்துருவாங்க Fe3+ ஷோஸ் மோர் பாராமேக்னெட்டிசம் தேன் Ni2+ அப்படின்னா நம்ம ரீசன் எழுதணும். பிகாஸ் Fe3+ has 5 unpaired electrons whereas Ni2+ has 2 unpaired electrons. So Fe3+ shows higher paramagnetism அப்படின்னு எழுதணும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சதுன்னா எழுதிடலாம். இப்போ கலர் அப்படின்னா இங்கேயும் அதே ரீசன் தான் நீங்க எழுத போறீங்க. எக்ஸ்ட்ரா என்ன எழுதணும், டிடி டிரான்சிஷன் எழுதணும். ஸோ கலர் கொடுத்துருக்காங்க, ஏதாவது ஒரு காம்பவுண்ட் Mn2+ is color whereas Sc3+ is colorless அப்படி கொடுக்குறாங்கன்னா நம்ம என்ன எழுதணும், கலர்ன்ற டேர்ம் பார்த்துட்டோம் அப்படின்னா presence of unpaired d electrons, therefore dd transition takes place. இப்ப colorless அப்படின்னா அப்ப என்ன எழுதணும், colorless அப்படின்னா no unpaired electrons. ஸோ இங்க D பத்தி பேசுறோம், no unpaired d electrons. அப்ப இங்க எழுதும் போது no dd transition. சரியா? ஸோ கலர், கலர்லெஸ் இது ஞாபகம் வச்சுக்கணும். கலர்னு வந்ததுன்னா presence of unpaired d electrons, dd transition must கண்டிப்பா எழுதியிருக்கணும். கலர்லெஸ் அப்படின்னா no unpaired d electrons, no dd transition நம்ம எழுதுறோம். ஓகேவா? அடுத்தது ஸோ பாராமேக்னெட்டிக் நேச்சர் முடிஞ்சது, கலர் முடிஞ்சது. அடுத்தது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். ஸோ காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், ஸோ இது வந்து நம்ம வந்து அப்படியே ரெகுலரா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது தான். காம்ப்ளெக்ஸ் அப்போ வந்து எப்போ ஃபார்ம் ஆகும், ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா எப்படி ஃபார்ம் ஆகுது, காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து லிகாண்ட். ஸோ லிகாண்ட் அப்படின்றது எலக்ட்ரான் பேர் டோனாஸ். இது என்ன பண்ணும், அதனுடைய எலக்ட்ரான் பேர்ஸ வேக்கண்ட் மெட்டல் ஆர்பிட்டல்ஸுக்கு டொனேட் பண்ணுது.
சரியா? ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். அப்போ மெட்டல்ஸ்ல வந்து என்ன இருக்கணும் கண்டிப்பா அப்படின்னா வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். அவைலபிலிட்டி ஆஃப் வேக்கண்ட் ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். அதே மாதிரி சார்ஜ் வந்து ஹையா இருக்கணும். ஹை அயானிக் சார்ஜ் இருக்கணும். அதே மாதிரி ஸ்மால் சைஸ் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து எங்க இருக்கும் அப்படின்னா அந்த டிரான்சிஷன் எலமெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ இது வந்து வேக்கண்ட் டி ஆர்பிட்டல்ஸ் வச்சிருக்கோம். எந்த அளவுக்கு வந்து வேகன்சி அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சார்ஜ் அதிகமா இருக்கும், சைஸும் சின்னதா இருக்கும். அதனால மேக்சிமம் மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் போகும். அப்போ நம்மளுக்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ் அப்படின்னு கிவன் அவுட், அதாவது கிவ் ரீசன் அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோயிங் கேட்குறாங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் என்னவா இருக்கணும்? வேக்கண்ட் d orbitals அல்லது availability of d orbitals, high ionic charge and small sizeன்றது ஆன்சரா எழுதணும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கேட்டலிஸ்ட். ஸோ ஃப்ரீக்வெண்டா நிறைய தடவை போர்டு எக்ஸாம்ல கேட்குறாங்கன்னா கேட்டலிஸ்ட் கேட்பாங்க. டேர்ம்ஸ் மாத்தி மாத்தி கேட்பாங்க. டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் ஷோ கேட்டலிட்டிக் பிஹேவியர். மோஸ்ட் ஆஃப் த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட் அப்படி கேட்பாங்க. ஸோ கேட்டலிஸ்ட், கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து கேட்டலிட்டிக் நேச்சர், கேட்டலிட்டிக் பிஹேவியர், அந்த மாதிரி எந்த டேர்ம் கொடுத்துருந்தாலும் ஸோ நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்ன இருக்கும்? தே ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அல்லது தே எக்ஸிபிட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். தே ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதே மாதிரி தே ஹாவ் வெரி லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இதை நம்ம ரீசனா எழுதுனா போதும். சரியா? ஸோ கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்? டிக்ரீஸ் பண்ணும். ஆக்டிவேஷன் எனர்ஜியை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ கேட்டலிஸ்ட், கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஷோ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அண்ட் ஹேவ் லார்ஜ் சர்ஃபேஸ் ஏரியான்னு ஆன்சர் எழுதணும். அடுத்தது இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ். ஸோ இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அலாய்ஸும் பக்கத்துல பார்த்துருவோம். இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா கிறிஸ்டல் லாட்டிஸ்ல interstitial compounds. இப்போ கிறிஸ்டல் லாட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த கிறிஸ்டல் லாட்டிஸ்ல ஒரு ஆட்டம் வந்து பக்கத்துல இருக்க ஆட்டமோட அட்டாச் ஆகும்போது நடுவுல என்ன ஆக ஆரம்பிக்கும்? கொஞ்சம் கொஞ்சம் கேப் இருக்கும். இப்போ இது வந்து ஒரு மெட்டல் ஆட்டம், இது ஒரு மெட்டல் ஆட்டம், இது ஒரு மெட்டல் ஆட்டம். ஸோ அது மாதிரி ஏதோ அது ஒரு பேட்டர்ன்ல இப்படி அரேஞ்ச் ஆகும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்கும்? ஹோல்ஸ் இருக்கும். இதுக்கு பேரு வாய்ட்ஸ்ன்னு சொல்லும். ஸோ இந்த இடத்துல சின்ன சின்ன ஆட்டம்ஸ், அதாவது ஹைட்ரஜன், கார்பன், நைட்ரஜன், போரான், இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் என்ன ஆகும்? போய் ட்ராப் ஆகும். ட்ராப் ஆகி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸை வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்டா நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் இந்த டைட்டானியம், மேங்கனீஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். எதனால இன்டர்ஸ்டிஷியல் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல இந்த லாட்டிஸ் வந்து இந்த கிறிஸ்டல் லாட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும் பொழுது இந்த வாய்ட்ஸினுடைய சைஸ் வந்து எப்படி இருக்கும்னா கொஞ்சம் பெருசா இருக்கும். அதனால இந்த சின்ன சின்ன ஆட்டம்ஸ் என்ன ஆயிடும்? ஈஸியா உள்ள போய் ட்ராப் ஆகும். அதுதான் வந்துட்டு நம்ம ரீசனா எழுதணும். சரியா? டியூ டு லார்ஜர் வாய்ட் சைஸ் the small atoms get trapped inside the crystal lattice forming interstitial compounds ன்னு எழுதணும். அடுத்தது alloys. So alloys அப்படின்னா it is mixture of various metals, 2 or more metals அல்லது ஒரு மெட்டல் வித் நான் மெட்டல். ஸோ அலாய் அப்படின்னா பேஸ் வந்து கண்டிப்பா ஒரு மெட்டலாவது இருக்கணும். இங்கேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மெட்டல் ஆட்டமை ஒரு மெட்டல் ஆட்டமோட என்ன பண்ண போறோம்? ரீப்ளேஸ் பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து எக்ஸ் அப்படின்ற மெட்டலா இருந்ததுன்னா இந்த மெட்டலை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒய் அப்படின்ற மெட்டலை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்பதான் மெட்டல்ஸோட மெட்டல்ஸ் என்ன ஆகும்? மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிக்சரை நம்ம அலாய் அப்படின்னு சொல்றோம். எப்படி வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸை வந்து நம்ம அலாய்ஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ல நம்ம வந்து அட்டாமிக் சைஸ் பாக்குறோம் அப்படின்னா அப்படியே அங்கிருந்து நகர்ந்து வர வர அட்டாமிக் சைஸ்ல வந்து ரொம்ப பெரிய வேரியேஷன் வராது. சரியா? ஸோ அப்படின்னா ஒன்னுக்கு அடுத்தது வரும்போது
அந்த ரேடியஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு ஆட்டமை நம்ம கிறிஸ்டல் லாட்டிஸ்ல இன்னொரு ஆட்டம் வச்சு என்ன பண்ண முடியும், ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன ரீசன் எழுதும், டியூ டு minimal difference in atomic size, one atom can be replaced by another atom in crystal lattice. ஓகேவா? ஸோ அலாய்ஸ்ன்னு கேட்குறாங்கன்னா இதை எக்ஸாம்பிள் வந்து நீங்க நிக்ரோம், பிரான்ஸ், பிராஸ் எது வேணாலும் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு அலாய் வந்து எழுதலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வந்து நம்மளுக்கு ரெண்டு இதுல கொடுத்துருப்பாங்க. ஒன்று E0 Mn2 plus bar Mn. ஸோ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஒன்று E0 M2 plus bar M கொடுத்துருப்பாங்க. இன்னொன்று E0 M3 plus bar M கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது காப்பர் ஞாபகம் வச்சுக்கணும். E0 Cu2 plus bar Cu. ஸோ இதனுடைய வேல்யூ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தோம்னா 0.34 வோல்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேவா? ஸோ இந்த சீரீஸ்ல EM2 plus bar M சீரீஸ்ல நம்மளுக்கு ஒரே ஒரு காப்பருக்கு மட்டும்தான் பாசிட்டிவ் வேல்யூ வரும். இது எல்லாத்துக்குமே என்ன வரும் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூ வரும். இதை நம்மளுக்கு வந்து ஒரு கிவ் ரீசன் அல்லது அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் ஃபார் காப்பர் இஸ் பாசிட்டிவ், அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோயிங். அல்லது எலக்ட்ரோட் E0 Cu2 plus bar Cu இஸ் பாசிட்டிவ், வேரஸ் மேங்கனீஸ் அதாவது Mn2 plus bar Mn இஸ் நெகட்டிவ், அக்கௌண்ட் ஃபார் த ஃபாலோயிங், கிவ் ரீசன் அப்படி கேட்பாங்க. ஸோ Cu2 plus bar Cu கொடுத்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்கல்ல, இந்த வேல்யூ 0.34ன்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்ன, இட் இஸ் டியூ டு ஹை enthalpy of atomization and low hydration enthalpy. இதுதான் ஆன்சரா நீங்க எழுதணும். எதுக்கு காப்பர் கேக்குறாங்க. இன்கேஸ் இதே இடத்துல வந்து நம்மளுக்கு மேங்கனீஸ் கொடுக்கறாங்க, E0 Mn2 plus bar Mn கொடுக்கறாங்க, இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ்னு கொடுப்பாங்க, நெகட்டிவ். அதுக்கப்புறம் வந்து E0 Zn2 plus bar Zn கொடுத்திருக்காங்க, இதுவும் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் வேல்யூ. அடுத்தது E0 Ni2 plus bar Ni, இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்கா நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. ஏன் நெகட்டிவ் வருது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல நெகட்டிவ்க்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் டியூ டு half filled D5 stable configuration. அதே மாதிரி Zn2 plus bar Zn அப்படின்றது இட் இஸ் டியூ டு, இது வந்து D5 half filled, இது வந்து இட் இஸ் டியூ டு D10 completely filled. அதனால ஹை நெகட்டிவ் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருக்கு. இப்ப Ni2 plus bar Ni அப்படின்றது இட் இஸ் டியூ டு ஹை நெகட்டிவ் ஹைட்ரேஷன் என்தால்பி. சரி, ஸோ இது 3. இப்போ நம்மளுக்கு இதுல Mn3 plus கொடுப்பாங்க. இதுல மேல இருக்கிறது Mn2 plus எழுதியிருக்கோம். இப்ப நான் எழுதுறது Mn3 plus bar Mn2 plus. இதனுடைய வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் வேல்யூ. இது எதனால அப்படின்னு பார்த்தோம்னா பிகாஸ் Mn2 plus is more stable with the D5 configuration. அதனால இதனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஆனா Mn2 plus bar Mn வந்து நெகட்டிவ். ஏன் நெகட்டிவ் அப்படின்னா
அங்கேயும் D5 half filled தான். Mn3 plus bar Mn2 plus ஏன் பாசிட்டிவ்னா அங்கேயும் it is due to D5 configuration. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கா நம்மளுக்கு அப்படியே டைரக்டாவே ப்ராப்பர்ட்டிஸ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அப்படியே டைரக்டாவே வரும். நம்மளுக்கு வந்து இந்த ஆன்சர் எல்லாம் எப்ப கேட்டாலும் எழுத தெரியற மாதிரி இருக்கணும். என்ன நம்மளுக்கு வந்து இப்போ இந்த கலர்னா வேற வேற கொடுப்பாங்க. அயான்ஸ் வந்து வேரி பண்ணுவாங்க. Cu பிளஸ் Cu2 பிளஸ் Zn2 பிளஸ் Sc3 பிளஸ் அந்த மாதிரி Na2 பிளஸ் அந்த மாதிரி அயான்ஸா கொடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா இது கலர்ல இருக்கு இது கலர்ல இல்லைன்னு கேட்பாங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியதெல்லாம் கலர் அப்படின்னா உடனே வந்து என்ன போயிடணும் நம்ம பிரசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு டி எலக்ட்ரான் டிடி டிரான்சிஷன் எதுக்கு கலர்லெஸ்ன்னு கொடுக்குறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி எழுதணும். சரியா? ஸோ இது வந்து கண்டிப்பா நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டிய கொஸ்டின். எப்படி பார்த்தாலும் இதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினோ 2 கொஸ்டினோ நம்மளுக்கு வரும். இதை தாண்டி நம்மளுக்கு உள்ளுக்குள்ள அதாவது வந்து ஆக்சைட்ஸ் ஃப்ளூரைட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நான் வந்து இதுல கொடுக்கல. அதெல்லாம் இன்னொரு வீடியோல கொடுக்குறேன். இது வந்து மேலோட்டமா நம்மளுக்கு எப்போ கேட்டாலும் எழுத தெரியற மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி நடத்தியிருக்கேன். இப்ப கீழே வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஆன்சர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணல. மேல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணுமோ அதை வச்சு நீங்க இதுக்கு கீழே வந்து ஆன்சர்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும். இது வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து நம்மளுக்கு கேட்கப்பட்ட போர்டு எக்ஸாம் கொஸ்டின்ஸ் தான். நீங்க வந்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதுக்கான ஆன்சர்ஸ். So question number 1, why are Mn2 plus compounds more stable than Fe2 plus towards oxidation to their +3 state? Question number 2, explain giving reasons. 1 வந்து transition metals and many of their compounds show paramagnetic behavior. 2 enthalpies of atomization of the transition metals are high. 3 வந்து transition metals generally form colored compounds. 4 transition metals and their many compounds act as good catalyst. Third one வந்து predict which of the following will be colored in aqueous solution. Ti3 plus B3 plus Cu plus Sc3 plus Mn2 plus Fe3 plus and CO2 plus give reasons for it. So இதுல ஒன்னும் இது வந்து கலரா இருந்தா ஏன் அப்படின்றத நம்ம எழுதணும். மேல வந்து ரீசன்ஸ் பார்த்திருக்கோம். which metal in the first series of transition metal exhibit +1 oxidation state most frequently and why? At the question, explain why Cu plus ion is not stable in aqueous solution. Sixth one, the E0 M2 plus bar M value for copper is positive plus 0.34 volt. What is possible reason for this? Seventh one வந்து why Cr2 plus is reducing and Mn3 plus is oxidizing when both have D4 configuration. அடுத்தது eighth one வந்து which of the 3D series of transition metals exhibit the largest number of oxidation states and why? Ninth one, name a transition element which does not exhibit variable oxidation state. 10. In the series Sc, Z is equal to 21 to Zn, Z is equal to 30. The enthalpy of atomization of zinc is the lowest. Why? 11th question, Sc3 plus is colorless whereas Ti3 plus is colored in an aqueous solution. 12. Transition metals form alloys. 13. In the 3D transition series, zinc has the lowest enthalpy of atomization. 14. Zinc is comparatively a soft metal. Iron and chromium are typically hard. 15th question. Copper 1 compounds are white whereas copper 2 compounds are colored. 16th one. Transition metals and their compounds show catalytic activity. அடுத்தது 17th one. Iron has higher enthalpy of atomization than that of copper. 18th one, zinc, cadmium and mercury are soft metals. 19th, copper 2 plus salts are colored while Zn2 plus salts are white. 20, transition metals form colored compounds. So நம்ம மேல டிஸ்கஸ் பண்ணதுக்கான ஒரு 20 questions வந்து நான் கொடுத்திருக்கேன். இந்த questionsக்கெல்லாம் உங்களுக்கு ஆன்சர் எழுத முடியுதான்னு செக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து இன்னும் வேற டைப் ஆஃப் செட் ஆஃப் கண்டென்ட்டோட நான் வரேன். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.